என் நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ல 10க்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு நம்ம சூப்பரான ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணா முழு மதிப்பெண்ணே வாங்கிடலாம். அது என்னன்னு கேட்குறீங்களா? டெமோ பாருங்க. ஸ்வரன் சிங் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் கல்வி எந்த ஆண்டில் மற்றும் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த இடத்துல விடை விளக்கம்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்க விடையை கிளிக் பண்ணா ஆப்ஷன் சி, அதாவது 1976 42வது சட்ட திருத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் விளக்கம். ஸோ இந்த விளக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கேன். கீழே வந்து பார்த்தா அடுத்த கேள்வி இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வரை குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி உறுதி செய்யும் சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது கரண்ட் அஃபேர் தான், நம்ம புக்கில் இருக்குன்னு சொல்லாதீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 10 கேள்விகள் நாங்கள் வந்து கரண்ட் அஃபேர் ஆகும். அதுக்கு விளக்கம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பாருங்க, கொஸ்டினை விட விளக்கம் தான் அதிகமாக இருக்குது. சரியா? சரி, உடனே நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் எந்த சோர்ஸ்? இப்போ நான் நிறைய யூடியூப் சேனல் நிறைய பேர் பார்த்தேன், எல்லாருமே தினமணி படிக்கணும், இந்து பேப்பர் படிக்கணும், அந்த பேப்பரை படிக்கணும், இந்த சோர்ஸை படிக்கணும்னு சொல்கிறாங்களே, நீங்கள் எதை ஃபாலோ பண்ணி இதை ரெடி பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நான் வேற எங்கேயும் ஃபாலோ பண்ணலைங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ்னு ஒன்று இருக்குல்ல, வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக டெய்லியுமே கரண்ட் அஃபேர் வந்து பிடிஎஃபாக கொடுக்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால், இப்போது நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறீங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர் கண்டிப்பாக படிக்கணும். நமக்கு 12ஆம் மாதம் எக்ஸாம்னா ஜனவரிலேருந்து படித்தா கரெக்டாக இருக்கும். கரெக்டா? கரெக்ட். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஜனவரி மாதமாக 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நோட்ஸாகவும் அப்புறம் அதாவது இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்கள். நோட்ஸை காமிச்சா உங்களுக்கே புரியும். நான் நோட்ஸுன்ற பகுதியை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோம்னே நம்மளோட வெப்சைட்டுக்கு தான் போகும். இங்கே விளம்பரம் வரும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க, அது நம்ம தவிர்க்க முடியாது. ஸோ இப்படி வந்துட்டுன்னா இங்கே பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்கள், வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தினசரி நடப்பு நிகழ்வுகள் 4/1/2026 அன்னைக்கு விட்டுருக்காங்க. 10 பக்கத்துக்கு பிடிஎஃப் இருக்குது. அதில் இன்டெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? இன்டெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துட்டு தோருக்கு பாருங்க, டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அப்படியே போய் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்லேயோ டெலகிராம் குரூப்லேயோ தேடினா கூட இது கிடைக்காது. சரிங்களா? மோஸ்ட்லி இதை வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஃப்ரீயாக தான் செஞ்சிட்ருக்கு. நம்ம என்ன பண்ணியிருக்குன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 10 பக்கத்துக்கு கரண்ட் அஃபேர் கொடுக்குறாங்களா ஒவ்வொரு நாளைக்கும். சரியா? அந்த 10 பக்கத்தில் இம்பார்ட்டண்டான 10 கேள்விகள் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் ஆகும். அதுக்கு விளக்கமும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதான் நான் முதல்ல டெமோ காமிச்சேன். சரிங்களா? சூப்பரான மெத்தட் இல்லை? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மெத்தடில் தான் கரண்ட் அஃபேரை கொண்டு போக போகிறோம். ஒரு 4 டேஸுக்கு நான் அப்டேட் பண்ணிவிட்டேன். டெய்லியுமே இதில் அப்டேட் பண்ண போகிறேன். மேபி இப்போ ஒரு நாள் வந்து கரண்ட் அஃபேர் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 5ஆம் தேதி கம்மியாக இருக்குது, அப்போ 5, 6 சேர்த்து ஒரு 10 கொஷினாக கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் பிளான் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரி, இந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறது, எப்படி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது, நான் எங்கே போய் இதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். ஃபுல்லாக பார்த்துக்குங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் இருக்குதுங்க. அதில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறங்க. அன்னன்னைக்கு, அதாவது இப்போ பிப்ரவரி மாதம், தெளிவாக புரிஞ்சுங்க. நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ரைட்டு. இப்போது நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் இப்போ பிப்ரவரி நடக்குது, பிப்ரவரி மாதத்துக்கு நான் ஜனவரி மாதம் எடுத்திருக்கேன். ஏன் இந்த 1 மந்த் டிலே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி போனால் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு நம்மளுடைய ஆனுவல் பிளானரில் டிசம்பர் மாதம் குரூப் 4 எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் டிசம்பர் மாதம் குரூப் 4 எக்ஸாம்னா கரண்ட் அஃபேர் மோஸ்ட்லி எக்ஸாமுக்கு முன்னாடி 15லேருந்து 1 மாதத்துக்கு முன்னாடி எடுத்துருவாங்க கொஷின். புரியுதுங்களா? சம்டைம் 15ஆம் தேதி போவாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணால் 1 மாதத்துக்கு முன்னாடியே, அதாவது 12ஆம் மாதம் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா 10ஆம் மாதம் எண்டு 11ஆம் மாதம் முதல்லையே கரண்ட் அஃபேர் எழுதி கொடுத்துருவாங்க கொஷின் அடிக்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்னன்னா 12ஆம் மாதம் எக்ஸாம்னா நீங்கள் 11ஆம் மாதம் படிக்க வேண்டியதில்லை. அந்த 1 மாதம். சரிங்களா? 15லேருந்து 1 மாதம் படிக்க வேண்டியதில்லை.
அப்போ நான் வந்து இப்போ பிப்ரவரி ஸ்டார்ட் பண்ணா ஜனவரிலேருந்து வரேன்னு வச்சுங்க. இப்போ நீங்க 12ஆம் மாச எக்ஸாமுக்கு பர்ஃபெக்டா 10ஆம் மாச கரண்ட் அஃபேர் படிப்பீங்க. கரண்ட்லயே படிச்சுட்டு வருவீங்க. அதனால தான் ஒரு மாசம் டிலே. புரியுதுங்களா? ஒன்றும் புரியல. அட கடவுளே! சரி புரியல கூட பரவாயில்லைங்க. இந்த ஒரு மாசம் டிலே போனாதாங்க கரெக்டா இருக்கும் முடிக்கிறதுக்கு. சரி சூப்பர் முடிச்சிடுவோம். என்னைக்கோ ஒன்று படிக்கணும் அவ்வளோதானே. ஆமாங்க ரைட்டு. இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னல, அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. வந்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் 2026 நடப்பு நிகழ்வுகள் 2026ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இப்போ தெரியுற டிஸ்பிளேக்கு இந்த பேஜுக்கு வந்துடுங்க. மேபி நீங்கள் இது 2 நாள் பொத்து பார்க்குறீங்கன்னா இதில் நான் 5ஆம் தேதி 6ஆம் தேதியில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? நான் குரூப்பில் கூட சொல்லிட்டேன் இது மாதிரி ஜனவரி 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தா 4 நாளைக்கு இருக்குது. ஒன்றும் எனக்கு கிடையாதுங்க. இந்த பேஜ் வரீங்களா வந்துட்டும்னே உங்களுக்கு நோட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே பிடிஎஃப் இருக்குங்க. இங்கே டெஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அன்னன்ன டேட்டுக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026ன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு நோட்ஸை கிளிக் பண்ணுறேன். ஜனவரி 2ஆம் தேதி சரிங்களா, நோட்ஸு நேராக இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு வரும். நம்ம வெப்சைட் வந்தால் இங்கே பாருங்கள் இன்னுமே இருக்காது, விளம்பரம் கூட அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த இடத்துலையே நான் இன்டெக்ஸ் முதல்ல உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவாகவே கொடுத்துருப்பேன். சரிங்களா? கவர்மெண்ட் வெளியிட்டது தான். நாங்கள் இதில் எடிட்லாம் பண்ணலங்க, கவர்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்களோ அப்படியே எடுத்து போட்டோம். அதில் கொஷினை தான் நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் கொடுத்துட்டேன். இன்டெக்ஸ் கொடுத்தோம்னே அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட்டுங்க பாருங்கள், கீழே வந்தோம்னே டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும், அதை டச் பண்ணுறேங்க. டச் பண்ணோம்னே ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? 10 செகண்ட் வெயிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, பர்ஃபெக்டாக எல்லாமே ஒர்க் ஆகும். சரிங்களா? ரைட்டு. இப்போ நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஒரு முறை படிச்சுக்குங்க. படித்து பார்த்துட்டு இப்போ ஓகே நான் பார்த்துட்டேன் அப்படின்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு டவுன்லோடோ இல்லை ஏதாவது ஒர்க் ஆகணும்னா ஒரு முறை ரீஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நம்ம எல்லாமே ஃப்ரீயாக செய்யத்தால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு முறை டவுன்லோட் ஆகலப்பா, ஆன்லைன் டெஸ்ட் விடை அப்புறம் வந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் காட்டலப்பான்னா ஒரு முறை ரீஃப்ரெஷ் பண்ணுறேங்க. ரீஃப்ரெஷ் பண்ணால் சரியாயிடும். சரியா? தெளிவாக புரிஞ்சிச்சா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட் எடுக்கிறேன். டெஸ்ட் எடுத்தோம்னே பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணியிருக்குன்னா அங்கே பாருங்கள், டெஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணால் நம்ம சைடுக்கு தான் போகும் அந்த இடத்துக்கு. சரிங்களா? ஸோ இங்கே விளம்பரம் கண்டிப்பாக வந்துட்டு எது காட்டும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு இருக்கும். அப்படியே கீழே வாங்க. வந்தீங்கன்னா அது பாருங்கள், இந்தியாவின் புதிய உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னு, சுதர்சன சக்கரா. சரிதான், சக்கரம். எஸ் அதான ஆன்சரு. நான் விடைன்னு கிளிக் பண்ணுறேன். விடை கிளிக் பண்ண ஆப்ஷன் பி, எஸ் சுதர்சன சக்கரம் தான். விளக்கம்னு இருக்கும், அந்த விளக்கத்தை கிளிக் பண்ணால் அது என்ன அப்படின்னு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எல்லாமே நீங்கள் கொஷினை பாருங்களேன், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எடுத்திருப்போம். ஓகேவா? ஸோ ஒன்று மேக்ஸிமம் ஒரு 10-15 கேள்விகள் கொடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இதை வந்து இப்படியே படித்தா புரியாது. கவர்மெண்ட் வெளியிட்ட மெட்டீரியல் ஒரு முறை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் அடித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். ஓகே, பிளான் நல்லா இருக்கா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பட் வேறு ஏதாவது இதுன்னா சொல்லுங்கள். கொஷின் கண்டிப்பாக ஆன்லைன் டெஸ்ட் தாங்க வைக்கணும். இப்போ நோட்ஸ் பிடிஎஃப் வந்து கொடுத்தாச்சு, நீங்கள் உடனே கொஷினும் பிடிஎஃபாக கொடுங்கன்னா எழுத மாட்டீங்க. எப்போ எழுதி எப்போ படிக்கிறது? இந்த விளக்கெல்லாம் எப்படி வைக்கிறது? கரெக்டாக. இதே ஆன்லைன் டெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் ஒரு மாதத்துக்கு அப்புறம், இப்போ ஜனவரி முடிஞ்சிட்டு பிப்ரவரி போகுது, இது என்ன சொல்கிறது, நம்ம டெஸ்ட்லாம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்தாலும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், பிடிஎஃப் இருக்கும். ஆனால் எல்லாமே பிடிஎஃபாக கொடுத்தா உங்கள் மொபைலில் ஸ்டோரேஜ் ஆகிடும், நீங்கள் மறந்துடுவீங்க. அது ஒரு கட்டத்தில் டெலிட் பண்ணுறீங்க, அதெல்லாம் மறந்தே போயிடும். இங்கே நம்ம வெப்சைட்டில் இருந்தால் மட்டும்தான் அது எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக கொஷின் மட்டும் ஆன்லைன் டெஸ்ட்டு தாங்க மஸ்ட்டு அது. ஓகேவா? இது மட்டும் பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? புரியுதுங்களா தெளிவா? ஸோ நான் கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே டெய்லியுமே அப்டேட் பண்ணுவேன். ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.